ஹாய் ஹெட் ஃபிக்ஸ் பண்ண ஒரு பொண்ணு தன்னந்தனியாக குழந்தைய எடுத்துன்னு போய்கிறான். கூடயே ஒருத்தன் ஃபாலோ பண்ணின்னு போய்கிறான். போனவனுக்கு பாதியில் மனசு மாறிடுச்சு. கெடுக்கலாம் தான் போய்கிறான். குழந்தை ஒன்று வச்சு இதில் அதனால் பார்த்துட்டு, அம்மா அங்கே என்னங்க பின்னாடியே வரீங்க? ஒன்றும் இல்லைம்மா, உன்னை ரேப் பண்ணலாம் தான் வந்தேன், கையில் குழந்தை வச்சுக்கிறியே, மனசு கேட்கலம்மா, மன்னிச்சிரு என்ன. ஐயோ, இது எங்கள் அக்கா குழந்தைங்க, நீங்கள் தப்பாக நினச்சிங்க. ஏரோப்ளேனில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரு, ஒரு அரசியல்வாதி 3 பேர் போய்க்கிறாங்க. 2 பாராசூட் தான் இருந்துக்குது. திடீர்னு பைலட்டு எல்லோரும் உஷாராக இருங்க, ஏரோப்ளேனு கவர போகுது அப்படின்னு சொன்ன உடனே பட்டார்னு அரசியல்வாதி குதிச்சிட்டார். உடனே மிலிட்ரி மேன் பார்த்தார். ஐயோ, சரி தம்பி, நாட்டுக்காக நான் போராடுறேன், இருக்கிற இன்னொரு பாராஷூட்டை எடுத்துக்கின்னு நீ குதிச்சிருப்பா, என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு. நீங்கள் வேறுங்க. அரசியல்வாதி குதிச்சார, குதிக்கும்போது என்னுடைய ஸ்கூல் பேக் எடுத்து குதிச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க, 2 பேக் இருக்குது, நம்ம போகலாம். இல்லை, ஜூவுக்குலாம் போனோமா மிருகங்களை பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு ஜூவுக்கு போன இடத்துல ஒரு பொம்பளை என்ன பண்ணிக்கிறாங்க, கரடி இருக்கிற இடத்தாண்ட போயிட்டு, என்னங்க எல்லா மிருகத்தையும் பார்த்தோம், கரடியை காணுமே. உடனே வாட்ச்மேன் சொல்லிக்கிறாரு, மாமா கரடிங்க 2 ஜல்சா பண்ணிக்கிது, இப்போ பார்க்க முடியாது, நீங்கள் போய்ட்டு வாங்க. ஏன் பட்டாணி வேர்களை போட்டால் வராதா அப்படின்னு உடனே வாட்ச்மேன் சொல்லிக்கிறார். நீங்கள் 2 பேரும் ஜல்சா பண்ணும்போது நான் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு போடுறேன், வருவீங்களா? போமா, வேலையை பார்த்தீங்க. ஜூவுக்கு போன இடத்துல ஏதோ மிருகங்களை பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு முதலைங்க இருக்கிற இடத்தாண்ட போய்ட்டு ஒரு பொம்பளை, ஏங்க இதில் ஆம்பளை முதலை ஏது பொம்பளை முதலை ஏது? ஏமா அது முதலைங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், உனக்கு என்னத்துக்கு? போமா, வேலையை பார்த்தீங்கன்னு போட்டேன். எஸ்டிடி பூத்துக்கு போயிடறான். போன இடத்துல கண்ணை வீங்கி வந்துக்கிறான். ஃப்ரெண்டு பார்த்து கேட்டுக்கிறான், என்னடா மச்சான் கண்ணை வீங்கி போயிது? எஸ்டிடி பூத்தாண்டு போனடா, அங்கே ஒரு பொம்பளை இல்லை. பொம்பளையா? அதாண்டா ஒரு பொண்ணு, பலார்னு விட்டா. என்ன ஒன்றும் இல்லை, கிட்ட போய் ஒரு கால் போட்டுக்கிட்டோமான்னு பலார்னு விட்டா. ஏய், கிட்ட போய் நீ கால் போட்டுக்கிட்டோமான்னா தப்பாக புரிஞ்சுக்கணும், அதான் விட்டா. ஒரு டைப்பிஸ்ட்டுக்கிட்ட போய் மேனேஜரு சுகந்தானி அப்படின்னார். என்னது சுகந்தானங்க? அந்த டைப்பிஸ்ட்டு பேர் சுகந்தா, சுகந்தானின்னு நிற்கிறார். பலகாரன்னு ஒன்று விட்டுக்கிறார் கண்ணுதில். யாரை பார்த்து சுகந்தானி? அம்மா சுகந்தானே அப்படின்னு போய் அவளை பார்த்து சினிமா தேட்டருக்கு போவாங்க. அப்படியே பொண்டாட்டி போன இடத்துல படத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதை விட்டுட்டு பொண்டாட்டி ஏறி புருஷங்கிட்ட சொல்லிக்கிறான். ஹீரோயினி ஹீரோ மேலே எப்படி ஒராசராப்பார், நீயே இருக்கிறிய ஆண்டி. ஹீரோயினி ஹீரோ மேலே ஒராசுனா ஹீரோயினிக்கு பணம் கிடைக்குது, ஹீரோவுக்கு பணம் கிடைக்குது. நான் உன் மேலே ஒராசுனா எனக்கு பணம் தானே செலவாகுது. போய் வேலையை பாரு, பட்டை பத்தமாக வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். இந்த திருடனுங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மிஷினை ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதில் பாருங்கள், அந்த மிஷினை எல்லா நாட்டுக்கும் அனுப்பிச்சாங்க. அப்போ அந்த மிஷினு அமெரிக்கா நாட்டுக்கு போச்சு. அதில் 20 நிமிஷத்தில் 300 திருடனை கண்டுபிடிச்சிச்சு அந்த மிஷின். ஜப்பான் நாட்டுக்கு போச்சு. அந்த இடத்துல ஒரு 500 பேரை கண்டுபிடிச்சிச்சு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த மிஷின். நம்ம இந்தியாவுக்கு வந்தது பாருங்கள், மிஷினையும் காணும். மாமியார் மருமகனை பார்த்து, மாப்பிள்ளை என் கையால் இனிப்பு தரேன் சாப்பிடுங்க. உங்கள் கையால் எப்படிங்க நான் சாப்பிட முடியும்? என் கையால் தானே நான் சாப்பிட முடியும். ஒரு மாமியார் அப்படி தான் தொடப்பத்தை எடுத்து துரத்தின்னு ஓடியாரா. யோ நில்லையா, என்ன விஷயம்? பொம்பளை தொடத்தை எடுத்துங்க ஓடியாடுதுப்பா. என்ன விஷயம், என்ன பண்ண? என்ன ஒரு மருமகனை போட்டு மாமியார் தொடத்தில் அடிக்கலாமா? நீ தான் அடி வாங்கலாமா? என்ன பண்ண அப்படி? ஒன்றும் இல்லைப்பா, என் பொண்டாட்டி சொன்னான், வீட்டில் ஒரே கண் திருஷ்டியாக இருக்குதுங்க, ஓம்பலாகுது,
ஒரு பூசணிக்காய் மாட்டுங்க திஷ்டி படம் போட்டு அப்படின்னு சொன்னான். கடைக்கு போனேன், திஷ்டி பூசணிக்காய் இருக்குதான்னு சுற்றி பார்த்தேன். உங்கள் பருவோ இந்த திஷ்டி பூசணிக்காயில் எங்கள் மாமியார் மாதிரியே நல்ல பெரிய பொட்டு வச்சுக்கின்னு சூப்பராக ஒரு பொம்மை இருந்தது. பார்த்தேன், என்னத்துக்கு இந்த பூசணிக்காய் வாங்கி மாட்டினோம், உங்கள் மாமியார் பட்டே மாட்டிட்டா சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் எங்கள் மாமியார் பட்டை மாட்டிட்டேன். எங்கள் மாமியார் வந்தாங்க, என்ன அது நாங்கள் திஷ்டி படம்னு கேட்டின்னு ஓடுறாங்க. பொண்ணு பத்திரிகை ஆசிரியர் பாருங்கள், ஏயா பன்றிமலை சுவாமியார் நிராயுதபாணியாய் நின்றார்னு போட சொன்னேன், நீ என்ன பண்ணியிருக்கிற? என்னவா பன்றிமலை சாமியார் நிரோத்பாணியாய் நிற்கிறார்னு சொல்லி போட்டு, எம்மான் நிற்காத, அதை கூட மன்னிச்சிடுவேன். ஓல்டு விண்டோஸ் விற்பனைக்குன்னு போட சொன்னேன், ஓல்டு விடோஸ் விற்பனைக்குன்னு போட்டுக்கிறேன். என்ன தப்பு பண்ணுறீங்க? மரியாதை பிள்ளைகள் எப்பா எப்படிக்கிற? நல்லா இருக்கிறப்பா, கல்யாணம் ஆகி 20 வருஷமாக அன்பு மாறாமல் அப்படியே இருக்கிறேன்ப்பா. இதெல்லாம் பெரிய வரம்பா. அதாவது 20 வருஷமாக ஒரு பொண்டாட்டி கூட அன்பு மாறாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். நான் அதில் ஒரு பெரிய ஆபத்துக்குது. என்ன ஆபத்துப்பா? இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சால் வந்து நடிகைகிட்ட போயிட்டு டைரக்டரு, என்னம்மா டைலாக்கு பேச சொன்னால் அப்படியே மௌனமாகிற, என்ன விஷயம்? இல்லை சார், ஒரு 10-15 வருஷமாக முத்த காட்சியிலே நடிச்சதால் டங்கு ஸ்லிப்பாகும். ஓ அப்படியா கதை? புருஷன் நல்லா தூங்கிக்கிறான், பொண்டாட்டி அவனை துப்பு துப்பு துப்புன்னு போட்டு அடிச்சு ஏட்டு, ஏங்க எழுந்துருங்க, என்ன தூக்க மாத்திரை போடாமல் படுக்கிறீங்க? அடிப்பாய், இன்றைக்கி தான் தூக்க மாத்திரை இல்லாமல் நிம்மதியாக தூங்கினேன், ஏட்டு தூக்க மாத்திரை குடிக்கிறீங்க, நியாயமாக இது?